வாசிக்கலாம். ஏசாயா 42வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை பார்த்து தேவன் சந்தோஷமடைய வேண்டும். உங்கள் நிமித்தம் தேவன் பிரியமுள்ளவராக காணப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம குறித்து எதன் மூலமா தேவன் பிரியப்படுறாருன்னா, நம்முடைய நீதி நிமித்தம் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் உண்மையுள்ளவர்களா இருக்கலாம், அநேக பேர் நீதி உள்ளவர்களா இருக்கலாம், அநேக பேர் நான் தேசத்துல உண்மையாதான் நடப்பேன் என்று அவர்கள் உண்மையான அந்த வழியில் நடந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு சிலரை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், சிலரை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், வேதத்தின்படி செய்கிற ஒரு ஜனம். ஆமென் சொல்லலாமாம்? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேசத்தில் அநேகர் உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும், தேசத்தில் அநேக பேர் நீதியுள்ளவர்களாக இருந்தாலும், தேசத்தில் அநேக பேர் அநியாயம் செய்யாமல் அவர்கள் பயப்பட்டு காணப்பட்டாலும், இன்றைக்கு வேதத்தை யார் முக்கியப்படுத்தி வேதத்தின்படி நீதி உள்ளவர்களாகவும் வேதத்தின்படி பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் தெய்வம் நமக்கு சொல்லதின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை அன்பு செலுத்தி யார் அவருடைய வழியில் நடப்பதற்கு சம்மதிக்கிறார்களோ அவர்கள் நிமித்தம் தேவன் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக மாற்றுகிற தெய்வமாயிருக்கிறார். அவர் அவனுடைய வழியில் உள்ள, அவன் போகிற பாதைகளில் உள்ள நீதியின் மேல் தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல இடங்களில் பிரியம் வைப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்து பார்க்கிறாரு. இதன் மூலமா நான் சந்தோஷப்படுவேனா, இவன் இந்த பிசாசை இந்த சத்ருவை மேற்கொண்டு நான் சந்தோஷம் அடைவேனா, இந்த போராட்டத்தை இவன் மேற்கொள்வதனால சந்தோஷம் அடைவேனா, இல்லைனா அநியாயத்தினால் வரும் ஆதாயத்தை இவன் வெறுப்பான் அப்ப நான் சந்தோஷம் அடையலான்னு சொல்லி பல ஆண்டுகளாய் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம்தான். அது என்னன்னா, உங்க வாழ்க்கையிலிருந்து நீதியான செயல்கள் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து தேவன் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வழி தெய்வத்திற்கு பிரியமான வழியாய் மாறப்போகிறது. இனிமேல் என்னுடைய பாதையில் அநியாயத்தினால் வரும் ஆதாயத்தை நான் ஆதரிப்பதில்லை. இனிமேல் நான் சத்துருக்களின் யோசனைகளை கேட்டு சிலருக்கு விரோதமாக நான் அவர்களை அழிப்பதற்கு எழும்புவதில்லை. காரணம் என்னன்னா, தேவன் என்னை நியமித்திருப்பது ஏதோ சில நபருக்கு சத்துருவாக மாறுவதற்காக அல்ல. தேவன் என்னை தெரிந்தெடுத்தது அவருடைய துதியை தேசம் முழுவதும் சொல்லி வருவதற்காக. இரண்டு கைகள் அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் என்னை நியமித்திருப்பது மற்றவர்களுக்கு எதிரடையாக பேசுவதற்காக அல்ல, மற்றவர்களை குறை சொல்வதற்காக அல்ல, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதனாலே நாம் சந்தோஷப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய நாமத்தை விவரிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்காக அவருடைய பாதையில் நீதியின்படி நடப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால்
இந்த உலகம் நாம் எதை செய்தாலும் நம்ம குறை சொல்லும். ஆனா தேவன் ஒருவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய நீதியின்படி நடந்தால் நான் உன் மேல பிரியம் வைப்பேன். அவர் நம்ம மேல பிரியம் வச்சாருன்னா என்ன நடக்கும்னா, கனமுள்ளவர்களாக மகிமை உள்ளவர்களாக அலங்கரிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். 43வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தே. அப்படின்னா இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவருடைய பார்வைக்கு கனமுள்ளவர்களாக பிரியமுள்ளவர்களாக அவருடைய பார்வைக்கு உண்மையுள்ளவர்களாக நாம மாறணும். அப்படின்னா என்ன செய்யறாருன்னா, தெய்வம் நம்ம மேல அன்பு செலுத்துறவரா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, இந்த உலகம் என்ன அன்பு செலுத்துச்சு விட்டுச்சு, இந்த உலகம் பல இடத்துல அன்பு செலுத்தி அப்படியே அது மாயையா இருக்கு. ஆனா நான் நம்புறேன் என் தேவன் என்ன அன்பு செலுத்துவாரு. அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய வழியில் நடப்பதற்கு நம்முடைய இருதயத்தை சம்மதிக்க வேண்டும். அவருடைய நீதியின் வழியில் நடப்பதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். காரணம் என்னன்னா, அவரன் நம்மை நேசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை அவர் விரும்புகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை விவரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் உயரங்களை துதிகளை அவருடைய நாமத்தை விவரித்து அறிக்கையிட்டு தேசம் முழுவதும் அவரையே உயர்த்தி பாட வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வழிகளை எல்லாவற்றிற்கும் விட்டு விடுகிறோம். ஆனா தெய்வத்தின் வழியில் நடப்பதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அவர் சொல்வதை கேட்பதற்கு நாம் இன்றைக்கு மனதில்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்க மேல உங்களுடைய வழிகளில் நான் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னா, உங்களை நான் மகிமையுள்ளவனா மாற்றணும்னா, நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய பாதைகளை தேவனுடைய பாதைகளாய் மாற்றுவதற்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் அவர்கள் சுய இச்சையின்படி சுய சிந்தனையினாலே பல காரியங்களை செய்கிறாங்க. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் இதை தாண்டுவேன். ஆனால் தேவனை மறந்து அநேக பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய பாதைகளில் தேவனை நினைச்சு ஒவ்வொரு நாளும் பல பலவீனத்தை, பல தடைகளை, பல போராட்டங்களை, பல சாபங்களை, பல பாவங்களை நம்ம தாண்டி செல்லணும்னு தேவன் விரும்புகிறாரு. நம்முடைய வழிகள் தெய்வத்தின் பார்வையில் நீதியுள்ளதாக மாற வேண்டும். காரணம் என்னன்னா, தேவன் நம்மை அன்பு செலுத்தினாதான் ஆசீர்வாதம், தேவன் நம்ம மேல பிரியம் வச்சாதான் ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது, நம்ம எப்போது ஆராதிக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. அதற்கு ஏற்றவாறு நம்முடைய கிரியைகளை மாற்ற வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. எனவே நாம விசுவாசிக்கிறோமே, நான் ஜெபிக்கிறேனே, நான் போராடுறேனே, உபவாசம் இருக்கிறேனே, அதனால ஒரு மனிதனுக்கு ஜெயம் வந்து விடாது. ஒரு மனிதன் அவருடைய பார்வைக்கு, தெய்வத்தினுடைய கண்ணிற்கு முன்பதாக யார் நீதியுள்ளதாக மாறுகிறார்களோ, நீதியின் பாதையில் நடப்பதற்கு அவர்கள் இருதயத்தில் உற்சாகம் கொள்ளுகிறார்களோ, தெய்வத்திற்கு முன்பதாக நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், அப்போது தேவன் என் மேல பிரியமாயிருந்து அற்புதத்தை செய்வார் என்கிற அந்த நினைவு ஒரு மனிதனுக்குள் எப்போது வருகிறதோ, அப்போது தேவன் சொல்றது, நானும் உன்னை சிநேகித்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நான் உங்களை கனப்படுத்த போறேன், நான் உங்களை மகிமையுள்ளவனாய் மாற்ற போகிறேன். காரணம் என்னன்னா, இவன் என்னுடைய பார்வைக்கு முன்பதாய் கனம் பெறுவதற்கு காரணம் என்னன்னா, இவன் என்னுடைய வழியில் நடப்பதற்கு இவன் இருதயம் உற்சாகம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் அடிமைப்பட்டிருக்கு, அநேகருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கு, அநேகருடைய இருதயங்கள்
இந்த உலகத்துக்கு பின்னாகே பல ஆண்டுகளாக ஓடிட்டே இருக்கு. எத்தனையோ நன்மைகளை செஞ்சோம், எத்தனையோ விடுதலைகளை நடப்பித்தோம், எத்தனையோ அற்புதங்கள் நம்ம குடும்பத்தில் செஞ்சோம். போன உயிரை எல்லாம் திரும்ப இந்த சரீரத்துக்குள்ள விட்ட பிறகு கூட அநேக பேர் தெய்வத்தை விட்டு ரொம்ப தொலைவி போயிருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீங்கள் நீதியின்படி நடப்பதை தேவன் விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை விரும்பலைன்னா நிச்சயமா ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவன் நம்முடைய பாதையை விரும்பலைன்னா, தேவன் நம்முடைய ஜீவியத்தை விரும்பலைன்னா, நம்ம எவ்வளவுதான் முயற்சித்தோம், எங்கெல்லாம் ஓடியும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டும் தெய்வத்திடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நான் சொல்ல முடியும், சவாலா சொல்ல முடியும், தேவனுடைய நீதியின் பாதையில் நடக்கிற ஜனத்தை தேவன் இந்த தேசத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் தேவனுடைய நீதியின் பாதையில நடக்க போறேன், நான் தெய்வத்துக்கு பிரியமா நடக்க போறேன். இதுவரைக்கும் உலகத்தை பிரியப்படுத்துற மாதிரி நம்ம பேசி இருக்கலாம், நடந்திருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை பிரியப்படுத்துகிற மாதிரி பல காரியத்தை நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த சத்தம் வேற யாருக்குமே கிடையாது. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல தேவன் சொல்றாரு, உங்கள் இருதயம் இன்றைக்கு திருப்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக நீங்கள் வர வேண்டும். அவருடைய நீதியின்படி நடப்பதற்கு உற்சாகம் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, இன்றிலிருந்து. பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, இன்றிலிருந்து. என் பக்கத்தில் இருக்கிறவங்கள பிரச்சனையா? தட்டி சொல்லுங்க, இன்றிலிருந்து. யாருமே தட்டாம இருக்கிறீங்க. இன்னிலிருந்து நீங்க நீதி உள்ளவர்களா மாற போறீங்க. அல்லேலூயா. தேவன் நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்ற போறாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே, அந்த சத்தத்தை தெளிவா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, எப்படியெல்லாம் நான் நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் தேவன் நாம் நடந்தா தேவன் என் மேல பிரியம் வைப்பாரு, தேவன் என்ன அன்பு செலுத்தணும். அதான் முதல் காரியமே. இந்த உலகம் என்ன வெறுக்குது அது வெறுக்கட்டும், இந்த உலகம் என்ன தூசிக்குது அது போகட்டும். என்னதான் இந்த உலகம் நீ வேண்டான்னு சொன்னாலும், நீ ஒண்ணுக்கும் உதவாத சொன்னாலும், நான் நம்புறேன் என் தேவன் என் மேல அன்பு செலுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் தேவன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சத்தமா வாய்களை திறந்து உண்மையா சொல்லலாம், என் தேவன் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லலாமா? எனவே தான் நான் பிரயாசப்படுகிறேன். என் மேல ஒருவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகம் என்ன நம்பல, இவன் நிச்சயமா எழும்ப மாட்டான்னு தான் சொல்லிச்சு. ஆனா எத்தனை தரம் நாம் உடன்படிக்கை பண்ணினாலும், எத்தனை தரம் தேவனிடத்துல இனிமே நான் சரியா இருப்பேன் என்று சொன்னாலும் திரும்ப திரும்ப விழுறோம் பாத்தீங்களா? அப்பதான் தேவன் சொல்றாரு, நீ என்னதான் விழுந்தாலும் நான் உன்னை திரும்ப எழும்ப பண்ணுவேன். நீ எத்தனை தரம் கீழே விழுந்தாலும் நான் உன்னை திரும்ப எழும்ப பண்ணுவதுதான் கிருபை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில பார்த்து நான் சொல்றேன், தேவன் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா, எத்தனை தான் நீங்க அநியாயம் செஞ்சாலும் ஒரு நாள் மனம் திரும்புவீங்கன்னு. அதை நம்ம காப்பாற்றணுமா காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்றணும்ல. நாம இந்த உலகத்தை நம்பி எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஆனா எத்தனை தரமோ தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சோம், தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சதை காப்பாற்றாமலே இருக்கிறோம். தேவன் சொல்றாரு, இன்றைக்கு அந்த இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த உற்சாகமான இருதயத்தை கொடுக்க போறாரு. நீதியின் வழியில் நடக்கணும், தேவன் என்ன அன்பு செலுத்தணும்னு, தேவன் என் குடும்பத்தின் மேல என்னுடைய வழியில நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கே எல்லாம் நான் என்னெல்லாம் செய்றேனோ அது எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதா தான் இருக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனிமே என்னுடைய வாழ்க்கை இந்த உலகம் சந்தோஷப்படுகிற வண்ணமாக அல்ல, தெய்வம் என் நிமித்தம் சந்தோஷம் அடையணும். என்னுடைய ஊழியம் தெய்வம் சந்தோஷம் அடையணும். என்னுடைய வேலையில தெய்வம் சந்தோஷம் அடையணும். என்னுடைய வார்த்தையில தெய்வம் சந்தோஷம் அடையணும். இனிமேல் தெய்வத்தை துக்கப்படுத்துகிற மாதிரி
மாதிரி எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது, எதுவுமே செய்ய போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்கள பார்த்து நான் சொல்றேன், தெய்வம் உங்களை அன்பு செலுத்தும்படி இன்னைக்கு இந்த இடத்துல இறங்கி வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனம் முதல் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனம் முதல், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமாம்? இன்னைக்கு நாம் இந்த இடத்தில் தெய்வம் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தெய்வம் நம்மை எப்படி அன்பு செலுத்த முடியும், நாம எப்படி அவரை அன்பு செலுத்த முயற்சிக்க முடியும்? நம்ம வாசித்தது போல அவர் தம்முடைய நீதியின் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார், நம்முடைய நீதியின் மேல் அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். எனவேதான் தெய்வத்தை கனம் பண்ணுகிறவர்களை அவரும் கனம் பண்றாருன்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட அனுகூலமான சூழ்நிலைகள் நம் நடுவில் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது, தெய்வம் இந்த உலகத்தில் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்த பிறகும், உலகத்தில் உள்ள எல்லா அநியாயங்களும் சாபங்களையும் பாவங்களையும் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீக்கின பிறகும், முடிவை உண்டாக்கின பிறகும், இன்றைக்கு இந்த உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எதுவுமே அறியாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்கிறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆனா என்ன செய்யல? உலகமோ அவர் என்ன செய்யல? அறியவில்லை. இன்னைக்கு அநேக பேர் தெய்வத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பேர் தெய்வத்தை எப்படி அன்பு செலுத்துவது என்று புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் எதையும் அறியாதவர்களைப் போல, தெரியாதவர்களைப் போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார், உலகத்தில் வாழ்ந்தார், இனிமேல் அவர் வரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் அடையாளங்கள் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது நாமோ அறியாதவர்களைப் போல புறம்பே இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு காரணமே புறம்பே இருக்கிற ஜனத்தை சபைக்குள்ளே சேர்ப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமையை அடைவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நான் புறம்பே இருந்தேன், நான் தெய்வத்திற்கு விலகி இருந்தேன், நான் பாவம் செஞ்சா தெய்வத்திடத்துல வர முடியாது, நான் அநியாயம் செஞ்சா தெய்வத்திடத்துல வர முடியாது, அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை எல்லாம் உடைத்தெறிந்து அவருடைய தயவினாலும் அவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் அவர் இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு தெரியல. அவர் எல்லாவற்றையும் பரிபூரணம் உள்ளவராக அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே 1வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கும் போது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனவே நாம் வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினாலே இன்றைக்கு நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் முடித்ததினாலே, நிவர்த்தி ஆக்கினதினாலே இன்றைக்கு நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கு அவரை அன்பு செலுத்துகிறவர்களுக்கு அவர் உணர்த்துகிறவராயிருக்கிறார், அவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நிவர்த்தி படுத்தி இருக்கிறார்.
பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். கேட்கிற உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் அவரை இந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்குறீங்க? நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்குள்ள பல கேள்விகள் வரும். நான் இது வரைக்கும் சபைக்கு போகாமலா இருக்கிறேன், நான் ஜெபிக்காமலா இருக்கிறேன், நான் தெய்வத்தை கேட்காமலா இருக்கிறேன், வசனத்தை கேட்காமலா இருக்கிறேன். எது நம்ம ஏற்றுக்கொள்வதுன்னா, அவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட ஜனம் அவரை பிரியப்படுத்துவதற்கு முயற்சிக்கும். ஒரு வசனம் இப்படி சொல்லியிருக்கு, என் மேல அன்பாயிருக்கிறவன் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவான். அப்படின்னா யார் உண்மையாக தேவனை அன்பு செலுத்துறீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை யார் கை கொள்ளுகிறதோ அவங்க தான் தேவனை அன்பு செலுத்த முடியும். அதை நம்ம முதல்ல வாசித்தது போல, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை என்ன செய்யறாரா, மகிமையுள்ளதாக மாற்றுறாரு. எனவே இந்த உலகத்தில் பல பேர் நீதிமான்களை போல இருக்கலாம், ஆனால் தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். பல பேர் உண்மையுள்ள இருக்கலாம், ஆனா அவங்க தேவனை அறியாதவர்களா இருக்கலாம். ஆனா நமக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி, அப்படின்னா யார் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவங்க குடும்பத்தை, அவர்கள் வாழ்க்கையை மகிமையுள்ளதாக, கனமுள்ளதாக நான் அலங்கரிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. இன்னும் முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நான் அவங்க குடும்பத்தை அன்பு செலுத்துவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, தேவன் என் குடும்பத்தை அன்பு செலுத்தணும், தேவன் என்ன அன்பு செலுத்தணும், தேவன் என் மேல பிரியமா இருக்கணும், தேவன் என் குடும்பத்தின் மேல பிரியமா இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தெய்வத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும், முழுமையாக வேதத்தை முக்கியப்படுத்த வேண்டும், சத்தத்தை, தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு பிரியமுள்ளவர்களாக மாற வேண்டும். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது. அவர் இந்த உலகத்தில் நிவர்த்தி செய்ததினாலே நீதி இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு காரணமாக மாறியது. அவருடைய பரிபூரணத்தினாலே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மகா தயவு, நம்ம எவ்வளவுதான் தெய்வத்தை விட்டு போனாலும் திரும்ப திரும்ப அவருடைய அன்பு அவரிடத்தில் சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், எல்லா வேதங்களும் எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், அதை நிவர்த்தி செய்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தின் பாவங்கள் கொடிதாயிருக்கும் போது, உலகத்தின் அநியாயங்கள் கொடிதாயிருக்கும் போது, இரத்தம் சிந்துதலில்லாமல் பாவம் நிவர்த்தியாக்கப்படுவதில்லை என தேசம் முழுவதும் ஒரே ஒரு அதே சட்டமாக காணப்பட்டது, அதே நடவடிக்கையாக காணப்பட்டது. அதன் மத்தியில் விசேஷித்தவர்களாக தெய்வம் நமக்காக அவருடைய இரத்தம் முழுவதுமாக சிந்தி நம்மை தேவன் நிவர்த்தி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பாவம் செய்த போது ஒரு இளங்காளையை, இளங்காண்டு குட்டியை அவர்கள் கொன்று அந்த இரத்தத்தின் மூலமாய் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. புறா குஞ்சின் மூலமாக பாவம், அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவம் மன்னிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் காலகட்டத்தில், மோசையின் காலகட்டத்தில் பல ஒழுங்குமுறைகள் இருந்தது. அதற்காக சின்ன பாவம்னா அந்த இரத்தம், பெரிய பாவம்னா அப்படி, இவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கணும். இவ்வளவு நாட்கள் இந்த பாவம் செஞ்சனா புறக்கணிக்கப்பட்டிருக்கணும். அவற்றையெல்லாம் அந்த நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை உடைத்தறிந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தி, இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய மன்னிப்பிற்காக, நம்முடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுவதற்காக இந்த உலகம் முழுவதும் தெய்வத்தின் மூலமாய் பரிபூரணம் அடையும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தி அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இதுதான் சத்தியம். என்னன்னா, அவருடைய இரத்தத்தினாலே இந்த உலகம் பூரணமாக நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கைகள் அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமாம்? இனிமேல் இரத்தம் சிந்துதல் தேவை கிடையாது. ஏனென்றால் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இனிமேதான் நாம் தைரியத்தோடு சொல்ல முடியும், தேவன் என்னை அன்பு செலுத்துவார், தேவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார், நான் புறம்பே போனாலும் தெய்வம் எனக்காக நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் என்ன அன்பு செலுத்துவார், என் பாவங்களை மன்னிப்பதற்கு இறங்கி வருவார். காரணம் என்னன்னா, அவருடைய அன்பினை, அவருடைய கிருபையை பெருக்கும்படியாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? தேவனுடைய கிருபை நம்ம மேல பெருகும்படியாக இந்த உலகத்தை அநேக பேர் என்னன்னா பல நாட்களுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பயத்தினாலே அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். பயத்தினாலே அவர்கள் போராட்டத்தின் மேல போராட்டத்தை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நமக்கு என்ன சூழ்நிலையை தெய்வம் கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க பயப்படவே வேண்டாம். தெய்வத்தை அன்பு செலுத்தி தெய்வத்தின் சத்தத்தை செய்வதற்கு நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் செய்வீங்கன்னா நிச்சயமாக தேவன் நமக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் அந்த பரிபூரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் பெற முடியும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார், எல்லாவற்றையும் நிவர்த்திப்படுத்தி இருக்கிறார். இனிமே இயேசுதான் ஒரே வழி, இயேசுதான் ஒரே பாதை, இயேசுதான் ஒரே சத்தியம். அவரை அல்லாமல் வேறு மீட்பு கிடையவே கிடையாது. அவரை அன்பு செலுத்தலைன்னா நாம் இந்த உலகத்தில் இருந்து தப்புவித்து கொள்ள முடியாது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். எனவே எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் சொல்ல வரேன். தேவன் அவர் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். ஆனா தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் திறந்திருக்கு இந்த சமயத்தில் கூட நாம என்னன்னா, தேவனுடைய வழியில் நடப்பதற்கு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறோம், தேவனுடைய வழியில் நடப்பதற்கு நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறோம், தெய்வ சபையை விட்டு ரொம்ப தொலைவி போயிருக்கிறோம், தெய்வ வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்ச கிடையாது, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு வாஞ்ச கிடையாது, தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கு வாஞ்ச கிடையாது. தேவன் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நம்புகிறவர்களை இந்த உலகம் மேற்கொள்வதில்லை. காரணம் என்னன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே தெய்வத்தை நம்பி தெய்வத்தை அன்பு செலுத்துகிறவர்கள் இந்த உலகத்தின் அநியாயங்களை, உலகத்தின் சாபங்களை, உலகத்தின் பாவங்களை எல்லாவற்றையும் சாதாரணமாக சுலபமாக அவர்கள் தாண்டுவதற்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். கிருபையை நம்புகிறவர்களும் என்ன செய்றாங்களா? பரிபூரணம் அடைவார்கள் என வசனம் சொல்லியிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த ரோமர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 21 வரை நீங்கள் அதை குறிச்சிடுங்க. ரோமர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 21 வரை நீங்கள் வாசிக்கும் போது அந்த தெய்வத்தினுடைய அந்த கிருபையை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிருபையை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் 16 முதல் 21 வரை. அது முதல் வசனம் நம்ம வாசித்தோம். ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு
ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், ஒருவனுடைய பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பை என்ன செய்துன்னா கிருபை வரம் மாற்றி அமைக்கிறது. இந்த சத்தத்தை கவனமாக கேளுங்க. நம்முடைய பாவத்தின் பரிகாரத்தை தெய்வத்தின் கிருபை மாற்றி அமைக்கிறது. நாம் செய்கிற அக்கிரமங்கள், நாம் செய்கிற நியாயக்கேடுகள், நாம் செய்கிற அநியாயங்கள், அதற்கு ஏற்ற பலனை கிருபை வரம் மாற்றி அமைக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. எப்போது அது மாற்றி அமைக்குதுன்னா நம்முடைய இருதயத்தை தெய்வத்தின் பக்கமாய் திருப்பப்படும் போது. இன்னைக்கு அநேக பேர் என்னன்னா பாவம் எல்லாம் அப்படியே செய்றாங்க, அநியாயம் துணிகரமா செய்றாங்க, மற்றவர்களுக்கு விரோதமாக நாவை தாராளமா திறக்கிறாங்க. ஆனா நம்ம வசனம் வாசிக்கும் போது தேவன் எப்பொழுதும் பொறுப்பதில்லை. அவருடைய கிருபை நீண்ட நாட்களாய், நீண்ட ஆண்டுகளாய் அவர் சகித்திருந்தாலும், அவருடைய கிருபை வர நம்மை மன்னித்தாலும், தெய்வத்தை உண்மையாக அன்பு செலுத்துறவங்களால தெய்வத்தை துக்கப்படுத்தவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனை அன்பு செலுத்துகிறேன், எனவே நான் துணிகரமான பாவங்களை செய்வதில்லை, துணிகரமான வார்த்தைகளை நான் இனிமேல் சொல்வதில்லை, இனிமேல் என்னுடைய நாவு துணிகரமாக பேசுவதில்லை. காரணம் என்னன்னா பாவங்களை எல்லாம் நிவர்த்தி ஆக்குகிறதாய் இருக்கிறது. இன்னும் ஒரு மனிதனை மரணம் எப்படி ஆண்டு கொண்டிருக்குமோ அப்படியே தெய்வத்தினுடைய கிருபை ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா நமக்கு தைரியமா சொல்ல முடியும், என் குடும்பத்தை பிசாசானவன் மேற்கொள்ள முடியாது, என் வாழ்க்கையை பிசாசானவன் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தெய்வத்தின் கிருபை என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை, எல்லாரும் சத்தமா சொல்லலாம், தேவனுடைய கிருபை என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்னை ஆண்டு கொண்டிருக்கும் போது, தேவன் என்னை ஆளுகை செய்யும் போது நான் பயப்படுவதற்கு தேவையே கிடையாது, நான் சோர்ந்து போவதற்கு தேவையே கிடையாது. என்னதான் நான் சேற்றில் விழுந்தாலும், என்னதான் நான் குழியில் விழுந்தாலும் எனக்கு தெரியும் என் தேவன் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. அவருடைய கிருபை என் கூட இருக்கிற வரைக்கும் நான் விழுந்தாலும் திரும்ப எழும்புவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? தேவன் என் மேல ஆளுகை செய்கிற இருக்கிறார், தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனவே கிருபையை நம்புகிறவர்களையும் தேவன் பரிபூர்ணப்படுத்துகிறார். அவருடைய ஆளுகை செய்யும் போது ஒரு பரிபூரணத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய பாவம் நம்மிடத்திலிருந்து விலகும் போது ஒரு பரிபூர்ணம் உண்டாகிறது. நம்ம நினைக்கலாம், நாம செஞ்ச அநியாயத்துக்கு, நாம செஞ்ச குற்றத்துக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுமா? நிச்சயம் மன்னிக்கப்படும். ஏனென்றால் கிருபை வரும் நிச்சயமாக பாவத்தின் பரிகாரத்தை, பாவத்தின் பலனை அவை மாற்றுகிறதா இருக்கிறது. உண்மையாக தெய்வத்தின் பக்கமாக யார் சேர்கிறதோ அவர்களை பார்த்து தைரியமா சொல்ல முடியும், நிச்சயம் கிருபை வரும் அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கும். ஹல்லேலூயா. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே ஒரு சம்பவம் நடக்கிறது போல, ஒரு ஆக்கினை, ஒரு தீர்ப்பு நடக்கிறது போல, இல்லை என்றால் ஒரு ஆபத்து, அதன் பலன் நடக்கிறது போல, ஒரு தீங்கு, ஒரு சூழ்நிலை எதிராக சம்பவிக்கிறது போல, ஒரே ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதலினால இந்த உலகம் இன்றைக்கு இரட்சிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்தினதினால நான் தைரியமா சொல்ல முடியும், தேவன் என்னை முழுமையாக ஆளுகை செய்வாரு. நிச்சயமாக என் எண்ணங்கள், என் விருப்பங்கள், என் வாஞ்சைகள், என்னுடைய பாதைகள் முழுவதும் தேவன் அவருடைய கிருபையினாலே பரிபூர்ணப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர்
கீழ்ப்படிந்ததினாலே, தெய்வம் நமக்காக இரத்தம் சிந்ததினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு பாவ நிவர்த்தி அடைவதற்கு பல இடங்களில் நம்ம ஓடி இருக்கலாம். இல்லைன்னா இந்த சத்தத்தை கேட்கிற அநேக பேர் பல இடங்களுக்கு போயிருக்கலாம், பல இடங்களுக்கு சமாதானத்தை தேடி போயிருக்கலாம், பல இடங்களுக்கு எப்படியாவது என் வாழ்க்கை விடுதலை ஆகணும், எப்படியாவது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது எனக்கு அந்த பயம் மாறணும், எப்படியாவது அந்த இருள் என் குடும்பத்திலிருந்து மாறணும். ஆனா நான் சவாலோட சொல்ல முடியும், தெய்வம் நமக்காக என்ன செய்ய விரும்புறாருன்னா, நம்முடைய பயத்தை எல்லாம் மாற்றி, நம்முடைய எல்லா இருளை எல்லாம் மாற்றி வெளிச்சத்தண்டையிலே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து அனைவரையும் பிரகாசிக்க பண்ணுவதற்கு தெய்வம் விரும்புகிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? அவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது என வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பாவம் செய்வதற்காக நியாயப்பிரமாணம் வரவில்லை, பாவத்தை கட்டுப்படுத்துவதற்காக நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனால் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் துணிகரமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். என்னன்னா, நாங்க பாவம் செய்வோம், நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்பட்டு அப்படியே நடப்போம். எனவே அவர்கள் பாவத்தின் பலனை ஒரு விலையாக கொடுப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பாவம் பெருகியது. அத வசனம் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இனிமேல் இந்த உலகத்தின் ஜனங்கள் எதையுமே சுமந்து கொண்டு போவதற்கு தேவை கிடையாது, தன்னுடைய பாரங்களை தானே சுமப்பதற்கு தேவை கிடையாது. அனைவருடைய பாரங்களையும் ஒரே தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து முழுவதுமாக சுமந்து தீர்த்து நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, நம்மை முழுமையாக்குவதற்காக, நம்மை நிவர்த்திப்படுத்துவதற்காக அவர் அன்றைக்கு சிலுவையில் பாவத்தை வெற்றி சிறந்தா, பாவத்தை நிவர்த்திப்படுத்தினா, நீதியை இந்த உலகத்தில் கொடுக்கும்படியாக, கிருபையை வழங்கும்படியாக, அவருடைய அன்பை தேசம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாக இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மிகவும் பெரியது. அவருடைய கிருபை எந்த மனிதனானாலும் அவனை உயர்த்தும். தேவ கிருபை என்பது நாம் நினைப்பதற்கு முடியாததுதான். தேவனுடைய கிருபை ஒரு அளவினால் சொல்ல முடியாது, அது பரிபூரணம் உள்ளது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ கிருபை பரிபூரணம் உள்ளது. தேவனுடைய கிருபை நிவர்த்திப்படுத்துவது, அது ஒரு வார்த்தையினாலும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த உலகம் முடியாது என்று சொன்ன மனிதர்களையும் தேவ கிருபை இன்னைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நான் தைரியமா சொல்லுகிறேன், உங்க வீடுகளிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை அறிந்தவர்களும் பல பேர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு ரொம்ப தொலைவில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர்களையும் சந்திக்கும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிபூரண அந்த அன்பு அவர்களையும் நிச்சயமாக சந்தித்து தெய்வத்தின் பக்கமாக, தெய்வத்தை சேவிக்கிறவர்களாக அது மாற்றுவதற்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நம்முடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படுவதற்காக கிருபை பெருக ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நாம கூப்பிடும் போது தேவனுடைய கிருபை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம் நீதியின்படி நடக்கும் போது தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. எப்போதும் தேவனுடைய கிருபை தான் நம்ம நடத்தணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, நான் சுயமா எதுவுமே செய்யக்கூடாது, நான் சுயமா எந்த காரியத்தை நான் முயற்சிக்க கூடாது, தெய்வம் எனக்கு உதவி செய்யணும், தெய்வத்தின் பாதையில
நான் நடக்கணும். தேவன் செஞ்சா நிச்சயமா அதை தேவன் ஆக பண்ணுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் எனக்கா செய்ய போறாரு? நான் விசுவாசிக்கிறவங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து தேவன் உங்க குடும்பத்தில் அவருடைய கிருபையை விளங்க பண்ண போறாரு. தேவனுடைய கிருபை நம்முடைய சரீரத்தில் நிச்சயமா விளங்கும், நம்முடைய குடும்பத்தில் நிச்சயமாய் அது விளங்க போகிறது. ஹல்லேலூயா. அது நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிதான கிருபை, இவ்வளவு ஆச்சரியமான கிருபை, பாவம் பெருகின இடத்தில் கூட கிருபை என்ன செஞ்சுச்சான்? பெருகுச்சின வசனம் சொல்லி இருக்கிறது. நமக்கும் தெரியும். நம்ம நினைக்கலாம், நாம சொல்லுறது என்னன்னா, அவன் பாவம் செய்யறான், அவனிடத்துல தேவன் வாசம் பண்ணுவாரா? அவன் அநியாயம் செய்யறான், அவனிடத்துல தேவன் வாசம் பண்ணுவாரா? அவன் மற்றவங்களுக்கு விரோதமா எழும்பிட்டு இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறான், தெய்வத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறான், இனிமே அவன் கூப்பிட்டாலும் அவனுக்கு பதில் கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் பெருகின இடத்தில் என்ன செஞ்சான்? சத்தமா சொல்லலாம், கிருபை பெருகிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கிருபையை உங்க மேல கொடுப்பதற்கு அவர் வல்லவர் உள்ளவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார். அதற்கு நாம என்ன செய்யணும்னா, அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். கிருபையினிடத்தில் சேர்வதற்கு, தெய்வத்தின் அன்பிடத்தில் சேர்வதற்கு நம்முடைய இருதயத்தில் உற்சாகம் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், நாம் வாயினாலே சேர்ந்து இருதயமோ தெய்வத்திற்கு தூரமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இருளுக்கும் எது இருள் எது ஆசுர ஒளி என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறா, இந்த இருளை எல்லாம் விட்டுவிட்டு, அந்தகாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அநியாயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தெய்வத்தை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த ஆசை நமக்குள்ள வரணும். அந்த ஆசை எப்போ வரும்? கிருபையை உண்மையா நீங்க விசுவாசித்து நீங்க தேவனிடத்துல கேட்டு, தேவனே என்னை கிருபையினால நிரப்பணும், தேவனுடைய அன்பு என்னை சூழ்ந்து கொள்ளணும். அப்படி சூழ்ந்து கொண்டா என் வாழ்க்கையை நீங்களே நடத்திடுவீங்க. என்னுடைய சுயத்தினால நான் என்ன செஞ்சாலும் அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், என்னுடைய பலத்தினால நான் என்ன செஞ்சாலும் அது நடக்காதுன்னு தெரியும். எனவே உம்முடைய கிருபை என்ன சூழ்ந்து கொள்ளணும். அப்படி கேட்கும் போது தேவன் உங்களை இருளில் இருந்து வெளிச்சத்தண்டைக்கு கொண்டு வருவதற்கு அவர் பெரியவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகம் எது இருள் எது வெளிச்சம் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் வெளிச்சத்தில் இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு இருளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்குள் நிச்சயமற்ற தன்மை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனே சத்தத்தை கேட்பாரா? என் ஜபத்தை கேட்பாரா? என் விண்ணப்பத்திற்கு பதில கொடுப்பாரா? பல ஆண்டுகளாய் பல பேர் தெய்வத்தை கூப்பிடாம அவங்க இருதயத்தை கடினப்படுத்தின பேர் அநேக பேர் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, இந்த ஹோலி லேண்ட் டிவியின் மூலமாகவும் கேட்பீங்கன்னா, தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக அப்படியே இல்லை. பாவம் பெருகின இடத்தில் கிருபை எப்படி பெருகினதோ, பாவம் பெருகின இடத்தில் ஒரு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், ஒரு வேண்டுதலை தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஜனம் வாயினால் சேருகிற ஜனம் அல்ல, இருதயத்தினால் கிறிஸ்துவினிடத்தில் சேருகிற ஜனம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றது? நான் தெய்வத்தை வாயினால துதிக்கிறது மட்டுமல்ல, என் இருதயத்தினால தெய்வத்தை துதிக்க போறேன், என் இருதயத்தினால தேவனை அன்பு செலுத்த போறேன். எனவேதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, தேவன் என் குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் தேவன் பரிபூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த ஆசை வரணும். என்னன்னா, தேவன் என்ன பரிபூர்ணப்படுத்தணும், அவருடைய அன்பினால நான் பரிபூர்ணம் அடையணும், இன்னும் தேவனை நான் அன்பு கூறணும், இன்னும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக சேர்க்கப்படணும். ஹல்லேலூயா. ஏசாயா 1 அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா 1 அதிகாரம் 2-3 வசனங்கள்
வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார்கள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக கூட நமக்கு பல காரியங்களை, பல நபரை நமக்கு தெரிந்திருக்கலாம். பலரை தேவன் ஆதரிச்சிருந்தாரு. பல ஆண்டுகளா தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செஞ்சிருந்தாரு. பல ஆண்டுகளாய் தேவன் அவர்களுக்கு பல நன்மைகளை செஞ்சிருப்பாரு. அவங்க உயிரோட இருப்பதை தேவ கிருபைதான். அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் இன்னைக்கு அந்த தேசத்துல இருக்குதுன்னா அதுவும் தேவ கிருபைதான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா தெய்வத்தை விட்டு ரொம்ப தொலைவில் போயிருக்கிறாங்க. அதை நான் வாசித்தது போல, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தின் ஜனம் இன்றைக்கு உணர்வில்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அறிவில்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்திற்கு விலகி பல பல தொலைவில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவன் உங்களை அழைக்கிறார். சபைக்கு வருவதற்கு தேவன் அழைக்கிறார். தெய்வத்தின் இடத்தில் சேர்வதற்கு அழைக்கிறார். பரிபூர்ணம் அடைவதற்கு அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிவர்த்தியாக்குவதற்கு அழைக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை தேவன் நிவர்த்தியாக்க போறாரு. சத்தமா சொல்லலாமா? வாய்களை திறந்து, இந்த கூட்டத்தின் மூலமாக, இந்த சத்தத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை தேவன் பரிபூர்ணப்படுத்த போகிறார். என் குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாய் மாறப்போகிறது. என்னுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க போகிறார். வாயினால் சேர்ந்து இருதயமோ தூரமாயிருக்கிறது. அவர்கள் எந்த இடத்தில் போக வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருக்கும் போது அநேக ஜனங்கள் நன்மை செய்த தெய்வத்திடத்தில் வருவதற்கு உணர்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அறிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருதயமோ கடினப்பட்டிருக்கிறது. இருதயம் அந்தகாரத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் நன்மை செய்த தெய்வத்திற்கு நன்றியுள்ளதாகவும் அவரை அன்பு செலுத்துகிறதாகவும் அவருடைய பாதையில் நடப்பதற்கு சம்மதிக்கிறதாகவும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். தேசம் இன்றைக்கு எல்லாவற்றையும் ஞாபகத்தை வைத்து கொண்டு அனைத்தையும் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கும் போது ஒன்றில் மட்டும் விட்டுறாங்க, தெய்வத்தை துதிப்பதில் விட்டுடுறாங்க, தெய்வத்தை ஆராதிப்பதில் விட்டுடுறாங்க. எண்ணி முடியாத நாட்களாய் தெய்வத்தை மறந்து விட்டார்கள். தெய்வம் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்னன்னா, நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்? நான் நியாயக்கேடா ஏதாவது செய்தேனா? நான் நியாயக்கேடா ஏதாவது செய்தேனா? தேவன் என்ன நியாயக்கேடு செஞ்சாரு? தேவன் நமக்கு என்ன அநியாயத்தை செஞ்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தேன்? இப்பொழுது எண்ணி முடியாத நாட்களாய் என்னை விட்டு ரொம்ப தொலை போயிருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு என்ன தீமை செஞ்சேன்? நம்ம அநேக பேர் சொல்லலாம், அவங்க வனாந்திரத்தின் வழியால புறப்பட பண்றாரு. ஆனா அந்த தேசம் முழுவதும் வனாந்திர வழியா இருந்த போதும் தேவன் அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அவர்களுக்கு இதுதான் மரணம் என்று நினைத்த பிறகு கூட தெய்வாதிலிருந்து காப்பாற்றினார். பாத்தீங்களா? வனாந்திரமான சூழலிலும் தண்ணீரை வர பண்றாரு. பாத்தீங்களா? தேவன் என்ன அநியாயத்தை செஞ்சாரு? நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு இந்த காரியம் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. இந்த வேலை எனக்கு கிடைப்பதற்கு சாத்தியமே கிடையாது. நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு என் கை கால்கள் எல்லாம் இப்படி இருப்பதற்கு சாத்தியமே கிடையாது. ஆனாலும் தெய்வம் என் மேல அன்பு செலுத்தினதுனால தானே இப்படி நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனால்
சில ஜனம் உணர்வில்லாமல் மறந்து எண்ணி முடியாத நாட்களாய் ரொம்ப தொலையிலே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை தேவன் அவரின் பக்கத்திலே அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த சத்தத்தை தெளிவாக கேட்குறீங்க? இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவன் உங்களை அழைக்கிறார். தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உங்களை அழைக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக உங்களை அழைக்கிறார். முக்கியமாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் மறந்து போன ஜனத்தின் இருதயம் உணர்வில்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீண்ட நாளாய் அநேக பேருக்கு தூக்கமே வராது. என்னன்னா, தெய்வம் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறாரு, அந்த நன்மை செஞ்சிருக்கிறாரு, இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதனால அநேகருக்கு தூக்கமே வராது, நன்றி செலுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக பேருக்கு பல அற்புதம் செஞ்ச பிறகு கூட சபைக்கு வர்றது கிடையாது, பல நன்மைகள் செஞ்ச பிறகு கூட தூணா நிற்கிறது கிடையாது, பல விடுதலைகளை நடப்பித்த பிறகு கூட ஜெபிக்கிறது கிடையாது. கலகங்களை உண்டு பண்ணுகிற, அநியாயமாய் பேசுகிற, விரோதமாய் எழும்புகிற எல்லா நிலைமைகளையும் இன்றைக்கு மாற வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவைகள் மாற வேண்டும். ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். தெய்வத்தை அன்பு செலுத்துகிற ஒரு உணர்வுள்ள இருதயம். நீண்ட நாளாய் தெய்வத்தை மறந்து வாழுகிற வாழ்க்கை நாம் வாழாமல் எப்போதும் தெய்வத்தையே நாம் யோசித்து அவருடைய பாதையில் அவரை அன்பு செலுத்துகிற ஒரு வாழ்க்கை அவர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு நாம் வாசிக்கும் போது, உன்னத பாட்டு 3வது அதிகாரம், உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம், உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனம், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ என்ன செஞ்சிருது, விழித்து இருந்தது. இன்னைக்கு அநேக பேர் நித்திரை பண்ணின என்ன, அப்படியே தூக்கம்தான். ஆனா விழித்திருக்கிற சிலருடைய எண்ணங்களை தேவன், வாஞ்சைகளை, இருதயங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருதயம் விழித்திருக்கு, இல்லைன்னா இருதயம் இருளடைந்திருக்கா, இல்லைன்னா நீண்ட நாளா இருளடைந்திருக்கா, தேவன் விரும்புகிறது என்னன்னா, நான் நித்திரை பண்ணினாலும் என் இருதயம் விழித்திருந்தேன்னா அதை தேவன் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. தேவன் என் மேலே அன்பு செலுத்தணும்னா நான் நித்திரை பண்ணினாலும் என் இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்கும். ஏனென்னா 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசிக்கும் போது, ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமநேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்துமநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமநேசரை கண்டே, அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டே. ஹல்லேலூயா. ஆத்துமநேசரை தேடுகிற அந்த பாரம் இன்றைக்கு நமக்குள் வர வேண்டும். அதான் நான் வாசித்தது போல, அந்த படுக்கையில் ஆத்துமநேசரை பார்க்க முடியலை, தெருக்குள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்தா ஆத்துமநேசரை காணலை. எனவே நகர வீதிகளில் போய் பார்த்தேன்னா ஆத்துமநேசரை காணலை. இனிமோ வேற ஊர் பக்கமாக போறேன்னா ஆத்துமநேசரை அந்த இடத்திலும் சில இடத்துல கேட்குறாங்க, ஆத்துமநேசர் இந்த வழியாகவா போனாரு, இந்த வழியாகவா அவர் போனாரு. அப்படியே எப்படியோ தேடி கண்டுபிடித்து வசனம் முடியும் போது சொல்லியிருக்கு, நான் விடாமல் பற்றி கொண்டே. இன்றைக்கு என்னன்னா, தெய்வம் நம்மளை திரும்ப திரும்ப, நாம தான் தெருக்குள்ள போறோம், நாம தான் பல தெய்வத்தை விட்டு ரொம்ப தொலைவு போறோம். ஆனா போக போக தேவன் நம்ம இடத்துல வந்துட்டே இருக்கிறாரு. நாம எவ்வளோ தூரம் போறோமோ அவ்வளோ தூரம் தேவன் நம்ம கூப்பிட்டு 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 நம்மையே பார்த்து அன்பு செலுத்தி
திரும்ப வான்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அந்த சூழல்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? விழிக்காமல் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இன்றைக்கு நாம் நித்திரை பண்ணுகிறோம், ஆனால் நம்முடைய இருதயமோ விழிக்காமல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்முடைய இருதயம் நித்திரை பண்ணாமல் இருந்தால் கூட என்ன செய்யாது? விழிக்கவே செய்யாது. அதான் உணர்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த தேசத்தில் அநேக பேர் அவர்கள் இருதயம் உறங்கி அவங்க வாழ்க்கை அப்படியே உறங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் இருதயம் தெய்வத்தையே யோசித்து கொண்டிருக்கும், எப்போதும் தேவனுடைய கிருபையை நாடி கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு பல நன்மைகளை செய்தும் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் தேடாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்முடைய வாழ்க்கை மேன்மையடைய முடியாது. எனவே ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை என் கூட இருக்க கண்டேன், ஆனா இப்போ அவரை காணல. அந்த பாரம் நமக்குள்ள வரணும். அவரை தேடி செல்வதற்கு, அவரை பற்றி கொள்வதற்கு பாரம் வர வேண்டும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்ல முடியும், நீங்கள் ஆத்துமநேசரை தேடி தேடி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு தெய்வம் நம்மை பல ஆண்டுகளாய் தேடி வந்த பிறகு கூட தெய்வத்திற்கு நாம் வாழாமல் இருக்கிறோம், தெய்வத்திற்கு நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். எனவே அன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமநேசர் என் கூட தானே இருந்தாரு, இப்போ காணலையே. அந்த பாரம் வந்து விட்டது, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பாரம் நமக்கு வருதா? பாரமே இல்லை. நம்மளை தேடி தேவன் வராரு, ஆனால் அவரை உதறிட்டு நாம போகிறோம். நமக்கு எப்படி தெய்வத்தை குறித்து பாரம் வரும்? ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாரத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆத்துமநேசரு இயேசு கிறிஸ்துவை என் பக்கத்தில் இல்லைன்னா அறிஞ்ச உடனே நான் எப்படியாவது என் குறைவுகளை எல்லாம் மன்னித்துட்டு என் குறைவுகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு தெய்வத்தை நோக்கி கூப்பிட போகணும். என்னதான் நான் விழுந்தாலும், என்னதான் என் குடும்பத்தில் நெருக்கம் வந்தாலும், என்னதான் பலவீனம் வந்தாலும், என்னதான் என் வாழ்க்கை வெளியே வர முடியாதது போல சோதனை வந்தாலும், என் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஒரு நாள் விடவே மாட்டேன். நான் அவரை திரும்ப திரும்ப பற்றி கொள்வேன் என்று சொல்ற அத்தனை பேரும் நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொடர்ந்து பற்றி கொள்ள போகிறேன். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் ஆத்துமநேசராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொடர்ந்து பற்றி பிடிக்க போறேன். நான் நம்புறேன், நான் தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் தெய்வத்தை அன்பு செலுத்துறேன். எனக்கு தெரியும் தெய்வத்தை விட்டா வேற எதுவுமே கிடையாது. எனவே நான் சொல்லுவேன், நான் எத்தனை தான் என் இருதயம் உணர்வில்லாமல் இருந்தாலும் தேவன் எனக்காய் என் குடும்பத்திற்காய் செய்ய நினைத்தது எதுவும் தடையாவது இல்லை. காரணம் என்ன? நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. நான் சொல்றேன், என் ஆத்துமநேசர் போனா அந்த பாரம் எனக்குள்ள வரும். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? என்னை விட்டு தெய்வம் போனாருன்னா, தெய்வ கிருபை என்னை விட்டு ரொம்ப கொஞ்சம் தூரம் போச்சுன்னா நான் அந்த பாரம் எனக்குள்ள வரும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இந்த உலகம் அநேக நேரத்தில் இந்த மாயையான உலகம் மாயையாக அன்பிற்காக எத்தனை தான் பிரச்சனையை சகித்து பின்தொடர்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பல அன்பு இன்றைக்கு மாயையான அன்பிற்காக உயிரையே கொடுக்கும் போது இந்த உலகத்தின் எல்லா ஜனத்திற்காக தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் முழு இரத்தத்தையும் சிந்தி இந்த உலகத்தை நிவர்த்திப்படுத்தின, இந்த உலகத்தை பூரணப்படுத்தின இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய இருதயத்தை கொடுப்பதற்கு இன்னைக்கு அநேக பேர் தயாரா கிடையாது. இன்னைக்கு இந்த சத்தம் உங்களிடத்தில் துணிக்கும் போதே நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறா. தெய்வம் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறா. நான் நம்புறேன், எனக்காக தான் சிந்தி இருக்கிறார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லலாமா? எனக்காக தெய்வம் இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், எனக்காக
இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. எனவே தான் நான் தைரியமா சொல்லுவேன், என் தெய்வம் என்னை விட்டு கொஞ்சம் அகன்று போனாலும் எனக்குள் அந்த பாரம் வரும். இந்த உலக மக்கள், உலக ஜனம் மாயையான அன்பின் மேல இவ்வளவோ வைராக்கியம் கொண்டு, இவ்வளோ வெறி கொண்டு, இவ்வளோ அநியாயம் செய்வதற்கு கூட ஆயத்தத்தோடு ஓடும்போது, உண்மையான நீதியுள்ள பரிசுத்தமுள்ள உண்மையான தெய்வத்தின் அன்பிற்காக நான் நிற்பேன்னு சொல்றவங்க நல்ல தலைக்கு மேல 2 கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? தலைக்கு மேல 2 கைகளை தட்டி நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்காக நிற்பேன். இந்த உலகம் பல காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கு. இந்த உலகம், இந்த மாயையான இந்த உலகம் மாயையே நம்பியே ஓடிட்டு இருக்கு. அதன் மத்தியில் நான் இயேசு கிறிஸ்துவுக்கா வைராக்கியமா நிற்க போறேன். என் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்கா நான் வைராக்கியமா நிற்க போறேன். தெய்வம் என்ன அன்பு செலுத்துறாரு. ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நாம் அவரை தேடி போகவே இல்லை, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க தெய்வத்தை அன்பு செலுத்துறதுனால அல்ல, தெய்வம் உங்களை அன்பு செலுத்தினால. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்தது அவருடைய அன்பு வெளிப்படுவதற்காக. அவர் நம்ம மேல அன்பு செலுத்தினதுனால தான் இப்படியெல்லாம் சம்பவித்திருக்கிறது. ஆனால் நாம என்ன செய்கிறோம்? அதை அறியாமல், உணர்வில்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏக்கம், அந்த விருப்பம், அந்த வாஞ்சை இன்னைக்கு நம்ம மத்தியில் வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? என் ஆத்தும நேசர் எப்போது என் கூட இருக்கணும், என் குடும்பத்தோடு கூட இருக்கணும், என் பிள்ளைகளோட கூட இருக்கணும். அவர் என் கூட இருந்தாருன்னா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதனை எப்பொழுது மரணம் மேற்கொள்ளும் என்று தெரியாது. ஆனால் அதை விட அதிபயங்கரமாக தெய்வ கிருபை ஒரு மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனால் உங்க பிள்ளைகள் மேல, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க பிள்ளைகள் மேல நான் இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், அவர்கள் இருக்கிற இடத்தில், அவர்கள் போகிற இடத்தில் தெய்வ கிருபை அவர்களை ஆளுகை செய்ய போகிறது. நல்ல தலைக்க மேல 2 கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? தெய்வ கிருபை ஒரு மனிதனை ஆண்டு கொள்ள போகிறது. எத்தனை பேர் நம்புறது? என் வாழ்க்கையை தெய்வ கிருபை ஆளுகை செய்ய போகுது, என் குடும்பத்தை தெய்வ கிருபை ஆளுகை செய்ய போகுது. நான் பல கனவு கண்டேன் என் எதிர்காலத்தை குறித்து. ஆனா நான் நம்புறேன், தெய்வ கிருபை எனக்காக என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பா. விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நல்ல வாய்களை திறந்து ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எனக்காக செய்ய இருக்கும் போது ஒரு மனிதனாலும் தடை பண்ணவே முடியாது. எனவே தான் நான் நம்புறேன், என் ஆத்தும நேசரை நான் தொடர்ந்து பிடிப்பேன். என் ஆத்தும நேசர் வெளியே இருப்பாரா, என் வீட்டுக்கு வெளியே இருப்பாரா, இல்லைன்னா நான் தெருவில் போவேன். அங்க இருக்கிறாரா, இல்லைன்னா நான் எப்படியாவது அலைந்து திரிந்தாவது தெய்வ கிருபையை பற்றி கொள்வதற்கு நான் போராடுவேன். எப்படியாவது நான் ஜெபித்து, நான் போராடி, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து அநியாயங்களை வெறுத்து தெய்வத்திற்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தெய்வம் என் நிமித்தம் சந்தோஷப்படுகிற வண்ணமாக நான் எல்லா காரியங்களையும் செய்து என் ஆத்தும நேசரை என் பக்கத்திலேயே வச்சிருப்பேன். தெய்வம் என் கூட இருக்கணும்னு விரும்புறாங்க அத்தனை பேரும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனின் கூட இருக்க வேண்டும். நேசரை கண்டுபிடிப்பதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவர் நான் பற்றி கொண்டிருப்பேன், அவரையே பிடிச்சிட்டு இருப்பேன், அவரையே நான் நம்பிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, அவர் இல்லைன்னா எதுவுமே என்னால் முடியாது. அநேக பேர் ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போது நாங்கள் ஆத்துமநேசராகிய இயேசுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் எதுவுமே மேன்மை பாராட்ட இல்லை என்றாலும் நீங்க இயேசு அன்பு செலுத்துறீங்கன்னா தைரியமா சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தைரியமா மேன்மை பாராட்ட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லியிருக்கிறது, நேசம் மரணத்தை போல் என்ன செய்ததான்
வலிது என்ன அப்படின்னா பெரியது. நேசம் எப்படிப்பட்டதா? மரணத்தை விட என்ன செய்ததான்? பெரியது. இன்றைக்கு இந்த உலகம் பல நேசத்தை வச்சிருக்கு. பல பேர் மாறி மாறி அன்பு செலுத்துறாங்க. ஆனால் அவையெல்லாம் மாயாக இருக்கிறது. ஜீவனையே கொடுப்பதற்கு அநேக பேர் எழும்புறாங்க. ஆனால் இந்த உலகத்தின் மாயையான இந்த உலகத்திலே வைராக்கியம் கொள்ளும் போது, இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கோ அன்பு செலுத்துவதற்கோ அநேக பேருக்கு மனதில்லாதவர்களா இருக்கிறார்கள். ஆனா ஆத்தும நேசரின் நேசத்தை குறித்து சொல்லியிருக்கு, இது மரணத்திலும் பெரியது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நேசம் மரணத்திலும் பெரியது? ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு அன்பு இருக்கு, அது மாயையானது. ஆனா நான் சொல்லுவேன், எனக்கும் தெய்வத்துக்கும் உள்ள அன்பு மரணத்திலும் பெரியது. இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லலாமா? எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அன்பு மரணத்திலும் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு இந்த அன்புகள் எல்லாம் முடிந்து போகும். ஆனால் நாம இயேசு அன்பு செலுத்துறது, நேசம் வைக்கிறது, அவரை கண்டுபிடிக்கிறது, அவர் என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் மரணத்திலும் பெரியது. மரணம் வந்தாலும் நம்முடைய சரீரங்கள் எல்லாம் அழிந்து போகிறதை தவிர நம்முடைய ஆவி ஆத்மா அவரையே சேவிக்கிறதாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லலாம். நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை நேசத்தை, அவருடைய நேசத்தை கண்டுபிடித்து நாம் அவருக்காக வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் என்ன செய்யும்? அசட்டை பண்ணப்படும். தெய்வத்தின் நேசம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வீட்டில் எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோதான் அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளோதான் பெரிய வீடு இருந்தாலும், தெய்வத்தின் நேசத்திற்கு முன்பதா அது எதுவுமே ஒன்றுமில்லை. அவையெல்லாம் தெய்வத்தின் நேசத்துக்கு முன்பதாய் அசட்டை பண்ணப்படும். இன்றைக்கு அப்போ நமக்கு தெரியும், பல பேர் ஒன்றுமில்லாதவர்களாக இருப்பாங்க, சாதாரண வீடுகளில் குடியிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தெரியும், எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் தெய்வத்தின் அன்பு இருக்கிறவர்களுக்கு அந்த பரிபூர்ணம் அவர்களுக்கு தெரியும். அதுதான் தெய்வத்தின் அன்பு. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒன்றும் இல்லாமல் இருந்தும், எந்த வாழ்க்கைக்குரிய, எந்த வாழ்வதற்குரிய எந்த அறிகுறி இல்லாமல் இருந்தாலும் தெய்வத்தின் நேசம் எனக்குள் இருக்குன்னா நான் தைரியமா சொல்ல முடியும், என் வாழ்க்கை இந்த உலகத்தில் அழிந்து போவதில்லை. தெய்வன் என் மேல வச்ச திட்டத்தை அப்படியே நிறைவேற்றுவாரு. திரளான தண்ணீர்கள் புரண்டு வந்தாலும் தெய்வத்தின் நேசத்தை அழிக்கவே முடியாது. திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் தெய்வத்தின் நேசம் அவற்றையெல்லாம் அசட்டை பண்ணிவிடும். ஏன் அநேக பேர் இன்னைக்கு தெய்வத்திற்காக வாழ்வதற்கும் உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், தெய்வத்தின் அன்பை அநேக பேர் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள். ஏன் அநேக பேர் தெய்வ சபையை விட்டு பின்வாங்கி விடுறாங்க? அதற்கு எதிரடியாக தான் நம்ம சொல்ல முடியும், தெய்வத்தின் அன்பை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தெய்வத்தை எப்படி நேசிப்பது, தெய்வத்தின் பாதையில் எப்படி நடப்பது, தெய்வத்தை எப்படி சந்தோஷப்படுத்துவது, தெய்வம் நமக்கு எப்படி இரக்கம் செய்ய முடியும் என்பதை அறியாமல் இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு வெளியே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், தெய்வத்திற்கு வெளியே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தெய்வத்தின் நேசம் மரணத்திலும் பெரியது. தெய்வத்தின் நேசம் உலகத்தின் ஆஸ்திகளை விட பெரியது. தெய்வத்தின் நேசம் நாம் நினைப்பதை விட பெரியது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே மேலான நேசத்தை, மரணத்தை விட பெரிதான நேசத்தை நான் அடைவதற்கு நான் நித்திரை பண்ணினாலும் விழித்திருப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தேவனை தேடி அவரை கண்டடைவதற்கு நான் என் வாழ்க்கையில் பலவீனமாயிருந்தாலும் அவரை தேடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தேவனுடைய நேசத்தை அறியும் போது அதை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை எனக்குள் இருக்கும்போது, என் குடும்பத்தில் எத்தனைதான் எதிரடையான சூழ்நிலைகள்
சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு நான் பிரியப்படுகிறவராயிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? பிசாசின் அந்த எல்லா தந்திரங்களையும் அழிப்பதற்கு தேவனுடைய நேசம் உதவி செய்கிறதா இருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் நம்முடைய குடும்பத்தில் போராட்டம், ஏன் நமக்கு பலவீனம்? தெய்வத்தை அன்பு செலுத்தியோம், தெய்வத்திற்காக வாழ்ந்தோம், தெய்வத்திற்காக பல காரியத்தை செஞ்சோம், தெய்வத்திற்காக உண்மையா செயல்பட்டோம், தெய்வத்திற்காக வாயினால சொல்லாம இருதயத்தையே அவருக்காக ஒப்பு கொடுத்தோம். பல இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டோம், பல இடத்தில் நிந்திக்கப்பட்டோம். இன்னைக்கும் தெய்வத்திற்காக ஏன் நிக்கிறனா? ஒரே ஒரு காரியம்தான், தேவன் அன்பு செலுத்துறாரு. ஒன்று கவனிங்கள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை போராட்டம்? அது தெளிவாக கேளுங்கள். இது ஏன்னா இந்த நேசத்தை பிசாசானவன் எப்படியாவது தடை பண்ணணும்னு முயற்சிக்கிறான். கவனமாக கேளுங்க. எப்படியாவது நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை எப்படியாவது என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யணும்? தடை பண்ணணும். அதனால பல பலவீனம், பல போராட்டம், பல சோதனை. அதை நான் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம் என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்றைக்கு ஏன் பிசாசானவன் என் வாழ்க்கையை தொடுறான்? ஏன் எனக்கு எல்லாமே தடையா இருக்கு? நான் வேலைக்காக முயற்சிக்கிறேன், அதை வாய்க்க மாட்டேங்குது. நான் ஆசீர்வாதத்தை விரும்புறேன், அதை என்னால் பெற முடியல. ஏன் பெற முடியல? கேளுங்க. பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினால என்ன செய்யறானா? பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினாலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு போராடுகிறவனா இருக்கிறான். அப்படின்னா பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. பிசாசுக்கு என்ன இருக்கு? ஒரு தந்திரம் இருக்கு. அது என்ன தந்திரம்னா, அதன் மைய நோக்கமே என்னன்னா, எப்படியாவது இவனுக்கும் இயேசுக்கும் உள்ள அன்பை தடை பண்ணணும். எப்படியாவது இவன் இனிமே தெய்வத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது, இனிமே இயேசுவுக்கா இவன் வாழக்கூடாது, இயேசுவின் பெயரையே சொல்லக்கூடாது, சபை அந்த கேட்டாலே போகக்கூடாது. அந்த அளவு பிரச்சனையை கொண்டு வந்து, சோதனைகளை கொண்டு வந்து அநேகரை பிசாசானவன் அவனுடைய தந்திரத்தினாலே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என்ன பிசாசானவன் எவ்வளோதான் தந்திரமா எனக்கு விரோதமா செயல்பட்டாலும் ஒன்றும் என்னை மேற்கொள்வதில்லை. என்னுடைய வழியில் பிசாசானவன் வந்தாலும் நான் நம்புறேன். நான் தெய்வத்தை உண்மையா ஆராதிக்கும் போது, தெய்வத்தை உண்மையா அன்பு செலுத்தும் போது, பிசாசின் சகல தந்திரங்களும் எனக்கு முன்பதாக நிர்மூலமாக்கப்படும். அவை ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நாம் இன்றைக்கு அழிப்பதற்கு எழும்ப வேண்டும். ஏன் நம்மால் அழிக்க முடியவில்லை? இன்னைக்கு அநேகருக்கு அதான் பிரச்சனை. பிசாசு தந்திரமா செயல்படுறான், அது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, நான் சபைக்கு போறேனே, நான் உண்மையாக தானே தேவனை நோக்கி கூப்பிடுறேன், நான் தெய்வத்தை அன்பு செலுத்துறேனே, என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, சரி அது பிசாசானவன் செய்கிறான், அப்போ அதற்கு ஒரு விடுதலை கிடையாதா? நான் விடுதலைக்குரிய எல்லா பரிகாரங்களை எல்லாம் செய்கிறேனே, ஆனாலும் என்னால் மேற்கொள்ள முடியலையே. இன்றைக்கு அதை தான் தேவன் சொல்றாரு. இன்றைக்கு இந்த உலகம் ஏன் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், பிசாசானவன் மட்டுமல்ல தந்திரமாய் செயல்படுவது, மனுஷனும் தந்திரமாய் செயல்படுகிறான். ஹல்லேலூயா. அதை நான் வாசிக்கும் போது பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவர்களை நான் என்ன செஞ்சேன்? செம்மையானவர்களாக நான் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறேன், செம்மையானவர்களை நான் தெரிஞ்செடுத்திருக்கிறேன். ஆனால் இப்போ என்னன்னா, அவர்கள் உபாய தந்திரங்களை தேடிட்டே இருக்கிறாங்களாம்.
இன்னைக்கு அநேக மனிதர்கள் இதான் அவங்க வேலையாகவே இருக்கு. எங்கெல்லாம் தந்திரமா செயல்பட முடியுமோ அங்கெல்லாம் தந்திரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் ஒரு வார்த்தையை போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அநேக இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், சில பேர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்க கூடாது. சில பேர் உங்க குடும்பத்தில் உள்ள சில பேர் சொல்ற வார்த்தையை கேட்க கூடாது. உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்ற சில வார்த்தையை நீங்க கேட்க கூடாது. துன்மார்க்கரின் ஆலோசனையை கேட்காமல் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு அநேக குடும்பம் ஏன் பிரிவினையில் கிடக்குன்னா, அநேக குடும்பம் ஏன் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ரொம்ப தொலைவு போயிருக்குன்னா, சில பேர் சொன்னதை நம்பினதினால அநேக பேர் உபாய தந்திரங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் அவன் தந்திரமாய் செயல்படுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் தந்திரம் மிகவும் பெரிதாயிருக்கிறது. நம்ம தான் நினைச்சோம் பிசாசு தான் தந்திரமா செயல்படுவான்னு, ஆனா நாமவே தந்திரமா இருக்கிறோம். எப்படி தேவனால் ஆசீர்வதிக்க முடியும்? தேவன் எப்படி நம்ம கனப்படுத்த முடியும்? நம்முடைய தந்திரமான எல்லா யோசனைகளும் இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல, ஆனால் ஏற்றுக்கொண்டாதான் விடுதலை. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய இருதயம் நான் தந்திரமா செயல்படுவேனா அப்படி சொல்லாம என்னிடத்திலிருந்து அந்த தந்திரமான கிரியைகளை எடுக்கணும்னு நீங்க ஜெபிக்கணும். என்னிடத்திலிருந்து எதுவுமே செயல்படாதபடிக்கு, என்னிடத்திலிருந்து எந்த தந்திரத்தையும் நான் யோசித்து தேடாதபடிக்கு நான் செயல்படுவேனா எனக்கு தைரியமா சொல்ல முடியும். என் தேவன் பிசாசின் எல்லா தந்திரங்களையும் உடைத்தெறிந்து தெய்வத்தினுடைய வார்த்தைகளை என் மேல வச்ச தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் முடிவதற்குள்ளாகவே நான் நினைக்கிறத விட தேவன் எனக்கு அதிகமா செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய தந்திரத்திலிருந்து நான் மனம் பிசாசின் தந்திரங்களை அழிப்பதற்கு தேவனுக்கு சாதாரண காரியம். அப்படி இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய தந்திரங்கள் அழிக்கப்படணும், நம்முடைய எல்லா எண்ணங்களும் அழிக்கப்படணும், நம்முடைய எல்லா குறைவுகள் எல்லாம் மாறணும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நிவர்த்தியாக்குறது போல, அவர் பரிபூர்ணப்படுத்துகிறது போல, அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளும் பரிபூரண நிரம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 4வது அதிகாரம் 22 வாசிக்கும் போது, பொல்லாப்பு செய்ய அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அறிவாளிகளாக இருக்கிறார்கள், ஆனால் நன்மை செய்யவோ அறிவில்லாதவர்களை போல இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக ஜனம் அப்படிதான். பொல்லாப்பு செய்யணும்னா ரொம்ப அறிவு, ஆனால் நன்மை செய்யணும்னா அறிவில்லாதவர்களை போல இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை பொல்லாப்பு செய்யணும்னா தந்திரமா செஞ்சிடுவாங்க, எப்படியாவது அவனை அள வச்சிடுவாங்க, எப்படியாவது கீழே விழ பண்ணிடுவாங்க. ஆனா தெய்வனை அன்பு செலுத்த சொன்னா, தெய்வத்திற்காக வாழ சொன்னா, தெய்வத்தின் நீதியான வழியில நடக்க சொன்னா, தெய்வம் பிரியப்படுகிறபடி ஒரு வாழ்க்கையை வாழ சொன்னா, தெய்வத்தை தெய்வம் உன் நிமித்தம் நேசப்படுகிறது போல ஒரு வாழ்க்கையை வாழ சொன்னா அநேக பேருக்கு பிரியமில்லாதவர்களை போல இருக்கிறாங்க. தெய்வம் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த பொல்லாத நினைவுகளிலிருந்து, பொல்லாத வழிகளிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் சொல்றது, நான் மனம் திரும்ப போறேன், என் இருதயத்தின் எல்லா நினைவுகளும் இயேசுவையே நோக்கி பார்க்க போகிறது. இனிமே நான் பொல்லாப்பு செய்வதற்கு தந்திரமாய் செயல்படுவது இல்லை. இனிமேல் நான் அநியாயம் செய்வதற்கு தந்திரமாய் செயல்படுவது இல்லை. நான் உண்மையுள்ளவனா இருந்தேன்னா எனக்கு விரோதமா பிசாசு என்னதான் தந்திரமா செயல்பட்டாலும் அவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். இன்னைக்கு அநேக பேர் தந்திரத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர் ஏன் விடுதலை பெற முடியல? அவர்கள் விட்டு கொடுக்க மனப்பாங்கு கிடையாது. நம்ம அநேக இடத்துல பேசும்போது நமக்கு தெரியும், பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்க, பெரிய பெரிய பாவத்தை பின்தொடர்ந்துட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே செய்யாதவர்களை போல, தன்னை நான் தான் பரிசுத்தம் உள்ளவனை போல அநேக பேர் காட்டிட்டு இருப்பாங்க. தேவன் சொல்றாரு, நாம் அந்த அந்த நினைவிலிருந்து மாறணும். தெய்வத்திடத்தில் சேரும்போது அவருடைய வசனத்தை கை கொள்வதற்கு ஏற்ற அனுகூலங்களை தேவன் உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். தேவன் நம் நிமித்தம், அநேக நிமித்தம் தேவன் வேதனைப்படுகிறார். என்னன்னா
ஆகாதவர்களாய் மாறி போனார்கள். இந்த ஜனத்தை நான் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், இவர்களோ ஆகாத கொடிகளாய் மாறி போனார்கள். தேவன் நம்மை ஆங்காங்கே தெய்வத்தின் பிள்ளைகள் என முத்தரிக்கப்பட்டு தெய்வத்தின் நாமத்தை உயர்த்தும்படியாக ஆசீர்வதிக்கலாம் என நினைத்து கொண்டிருக்கும் போது தெய்வத்தின் நன்மைகளை புறம்பே தள்ளி கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கலாம் அநேக நேரத்தில், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி தடை பண்ணுவேன்? அதற்கு வசனம் சொல்லியிருக்கு. 5ஆம் அதிகாரம் 25 நான் வாசிக்கிறேன். 5:25 வசனம், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. உங்களுடைய பாவம், ஒரு ஆமீன் சொல்லலாமா? நாம செய்கிற பாவம். ஆனா நாம சொல்றது என்ன? மற்ற பல காரியங்களை சொல்லுகிறோம், மற்ற பல காரணங்களை நம்ம சொல்லி நாம தெய்வத்திடத்திலிருந்து தப்பித்துடுறோம். ஆனா இன்றும் இந்த ஜெபத்தில கூட, இந்த ஆராதனையில கூட உங்க மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஏன்னா மனம் திரும்புவதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நியமித்திருக்கிறார். மனம் திரும்புவதனால என்ன நடக்க போகுது? மனம் திரும்புதல் தான். அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல கேட்கிறத விட நம்முடைய மனம் மாறுச்சுன்னா ஆசீர்வாதம் தானே வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நான் சரியானேன்னா, நான் தெய்வத்தை உண்மையா நேசிச்சேனா, நான் நம்புறேன் தெய்வத்திடத்துல என் தேவையை கேட்கலனாலே அவர் கொடுப்பதற்கு பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவம் உன் நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இன்னைக்கு அநேகருடைய குறைவுகள், அநேகருடைய குறைகள், அநேகருடைய அக்கிரமங்கள், அநேகருடைய அநியாயங்கள் தெய்வத்தை விட்டு ரொம்ப தொலைவு அவர்களை இழுத்து கொண்டு போயிருக்கு. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நீங்கள் ஏன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கை இந்த முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அலைச்சல்கள், பிரயாசங்கள், பாடுகள், போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பல காரணங்களை இன்னைக்கு காட்டி கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், என்னால முடியல, அவங்க இப்படி சொல்றதுனால என் வாழ்க்கை இப்படி இருக்கு, அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னாங்க, அந்த வார்த்தையின்படி சம்பவித்திருக்கு, அன்னைக்கு சபித்தாங்க, அன்னைக்கு இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி மற்ற இடத்துல சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்கள் பாவம் உங்கள் நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. எனவே மற்ற காரணங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விலக்கிட்டு தேவன் சொல்றாரு, உங்களை முதலாவது சீர்படுத்தி உங்கள் இருதயம் கிறிஸ்துவிடத்துல பற்றுதலா இருக்கா? எனக்கு எவ்வளோ நன்மையை தேவன் செஞ்சிருக்கிறாரு, ஆனா நீண்ட நாளா நான் தூரமா இருக்கிறேன்னு, எவ்வளோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு, ஆனா இன்னும் நான் உணர்வில்லாதவனா இருக்கிறேன்னு, எவ்வளோ தேவன் என்ன நேசிக்கிறாரு, ஆனா இதை அறியாம தேவனுக்கு விரோதமா நான் எழும்புறேன்னு, எவ்வளோ என்ன பின்தொடர்ந்து வராரு, எவ்வளோ என்ன ஆசீர்வதிக்க விரும்புறாரு, இனிமே நீ அலைந்து திரிவதில்லை என எல்லாம் தேவன் என்ன பேசி பேசி வாராரு. ஆனா என்னால அதை செய்ய முடியலையே. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உங்களால எதுவுமே செய்ய முடியலைன்னா தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், உங்கள் பாவங்களை மன்னித்து தெய்வத்திடத்தில் நீங்கள் அறிக்கையிட்டால் போதும். உங்களுடைய எல்லா அலைச்சல்களையும் இன்றையிலிருந்து தேவன் முடிய பண்ணுவா. உங்கள் பிள்ளைகள் இனிமேல் அலைந்து திரிவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நம்முடைய குடும்பங்கள் இனிமேல் அலைந்து திரிவதில்லை. வாய்களை திறந்து சொல்லலாம், என் குடும்பம் இனிமேல் அலைந்து திரிவதில்லை, என்னுடைய வாழ்க்கை இனிமேல் அலைந்து திரிவதில்லை. நான் நம்புறேன், என்னுடைய நன்மையை தடை பண்ணுகிற சகல குறைகளையும் நான் மன்னிப்பதற்கு தெய்வத்திடத்தில் சொல்ல போகிறேன். பரிபூர்ணப்படுத்துகிற, நிவர்த்தியாக்குகிற அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இனிமேல் என்னை இந்த உலகம்
மேற்கொள்வதில்லை. இனிமேல் இந்த பாவ சாபங்கள் என்னை மேற்கொள்வதில்லை. பலவீனம் என் சரீரத்தை மேற்கொள்வதில்லை. பிசாசானவன் எனக்கு விரோதமாக செயல்படுவது இல்லை. இனிமேல் நியாயக்கேடான எந்த தீர்ப்பும் என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிப்பது இல்லை. எனக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை தெய்வம் எனக்கு கட்டளை இடுவேன் என அவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் சொல்லுகிறது? கைகளை 2 தலைக்கு மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நம் இயேசு பெரியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நேசத்தினால் உங்களை நான் நிரப்ப போகிறேன். என்னுடைய அன்பினாலே நான் உங்களை இடை கட்ட போகிறேன். ஒருவனும் மேற்கொள்ளாதபடி அவருடைய கிருபை நம்மை நிரப்ப போகிறது. ஹalleluya, ஹalleluya. அவர் தீவிரமாய் சின்னவனை ஆசீர்வதிப்பேன் என வாக்கு பண்ணுகிறார். தீவிரமாய் நான் அதை செய்ய போகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செலுத்தி வாழ்வீர்கள் என்று சொன்னால் தீவிரமாய் அவர் நமக்காய் செயல்பட போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லலாமா? என் குடும்பத்தை தேவன் சீக்கிரத்திலே ஆசீர்வதிக்க போறாரு. என் வாழ்க்கையை தேவன் சீக்கிரமா உயர்த்த போறாரு. இனிமேல் நான் தோற்று போவதில்லை. இனிமேல் நான் அலைந்து திரிவதில்லை. என் தேவன் என் மேல வைத்து அன்பினால நான் தைரியமா சவாலா சொல்ல முடியும். தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது நான் எங்கு சென்றாலும் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எங்கு சென்றாலும் அவருடைய மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளும்.